ஹாய், நான் மேகலா. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்கு இந்த வழிபாடை மஞ்சளை வச்சு வழிபாடு செய்யணும். நம்ம வீடுகளில் யாராவது ஒருத்தர் சுமங்கலி பெண்கள் இறந்திருந்தால் அவங்கள வழிபாடு செய்யும் பொழுது இந்த மஞ்சளை வச்சு வழிபாடு செய்யலாம். பொதுவாக இறந்தவர்களை வழிபாடு செய்கிறப்ப நம்ம வீட்டில் தனியாக அவங்களோட ஃபோட்டோவை வச்சு நம்ம வழிபாடு செய்வோம். ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவியில் முதல்ல கணவர் இறந்திருந்து அடுத்ததாக மனைவி இறந்திருந்தால் ஃபோட்டோ தனித்தனி ஃபோட்டோவாக வச்சு வழிபாடு செய்யணும். முதல்ல மனைவியும் இரண்டாவதாக கணவரும் இறந்திருந்தால் தனித்தனி ஃபோட்டோவாகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோவும் வைக்கலாம். இந்த வழிபாடு செய்யும் பொழுது தனியாக வச்சு வழிபாடு செய்யணும். ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யும் பொழுது இறந்த பெண்கள் சுமங்கலியாக இறந்திருந்தால் அவங்களுக்கு ஃபோட்டோ இல்லாமல் மஞ்சளை வச்சு வழிபாடு செய்யணும். செய்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அதற்கு நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த மஞ்சளை எடுத்து இடித்து பொடி செய்து அந்த பொடியை நல்ல பன்னீரில் இல்லை தண்ணியில் கலக்கி உருண்டை பிடித்து பூஜை அறையில் நம்ம எப்போதும் சாமி கும்பிடுவோம்ல அந்த இடத்துலையே வச்சு வழிபாடு செய்யலாம். நம்ம எப்போதும் சாமி வச்சுருக்கிற மாதிரியே இதையும் ஒரு தாம்பலத்தில் இந்த மஞ்சள் உருண்டையை வச்சு அதற்கு குங்குமம் வச்சுட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை அவங்கக்கிட்ட சொல்லி வழிபாடு செய்துக்கலாம். இந்த உருண்டை நம்ம வீட்டில் 2 பேர் சுமங்கலி பெண்கள் இறந்துருந்தால் 2 உருண்டை, ஒருத்தர் இறந்துருந்தால் 1 உருண்டை வச்சு வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது நல்லது. தினமுமே வழிபாடு செய்யலாம். தினமும் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மஞ்சள் தினமுமே தண்ணி இல்லைன்னா பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கணும். நல்ல பெரிய உருண்டையாக பிடித்து வச்சுட்டு வழிபாடு செய்யணும். அது அபிஷேகம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கரைய நம்ம கஷ்டங்களும் கரைந்து நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். இறந்த சுமங்கலியோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுபோல் தீபம் ஏற்றுறது தீபம் எப்போதும் நம்ம ஏற்றுற மாதிரி தீபம் ஏற்றலாம். அந்த தீபம் ஏற்றும் பொழுது தாம்பூலத்தட்டில் மஞ்சள் பொடியை பரப்பிட்டு அதற்கு மேலே விளக்கு வச்சு தீபம் ஏற்றும் போது அந்த தீபம் ஏற்றுற இடத்துல எண்ணெய் ஊற்றுவோம்ல அந்த இடத்துலையும் ஒரு துளி மஞ்சள் பொடியும் போடணும். போட்டு மஞ்சள் தீபம் ஏற்றணும். தினமும் இந்த மஞ்சளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது மஞ்சள் தண்ணி இல்லைன்னா மஞ்சளில் பன்னீரில் மஞ்சள் பொடியை போட்டு அபிஷேகம் பண்ணலாம். இந்த மஞ்சள் வழிபாடு செய்து வந்தால் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கிறதற்கு வழி தேடி தருவாங்க இறந்த சுமங்கலி பெண்கள். எல்லோருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கட்டும். தேங்க்யூ.